உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரையும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன், கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும், நம்ம குடும்பங்களுக்கும், நம் மூலமாக அநேக குடும்பங்களுக்கும் இந்த ஒய்கோஸ் ஆராதனை ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒய்கோஸ் என்ற சொல்லினுடைய பொருள் ஹவுஸ் ஹோல்ட். ஹவுஸ் ஹோல்ட் என்றால் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்றல்ல, அது வீட்டில் இருக்க எல்லாரும். அது மாத்திரமல்ல, அந்த சொல்லினுடைய பொருள் நம்முடைய நண்பர்கள், தமிழில் சொல்ல உற்றார் உறவினர்கள், அதுதான் ஹவுஸ் ஹோல்ட், அந்த வீட்டில் இருக்கிறவங்க. பிரியமானவர்களே, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு குடும்பம், இந்த சபையில் உள்ள குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படலைன்னா அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த குடும்பங்கள் தான் சபை, நீங்கள் தான் சபை. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்குமானா இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நன்மை குறைபடாமல் இருக்குமானா எல்லாருக்கும் சந்தோஷம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம தியானிக்கிற இந்த தியானம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் நேபர்ஸுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் நியூ ஏஜ் ஃபிலாசபி, புதிய யுக நவயுக சித்தாந்தம், அதில் சொல்கிறாங்க இதுக்குள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் குடும்பம்தான். இந்த டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன், பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், எல்லாத்துக்கும் காரணம் ஃபேமிலிஸ் தான். ரொம்ப டென்ஷனாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் தான். அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், ஜாலியாக ஆஃபீஸில் இருக்கிறாங்க, உள்ள கொலீக்ஸோட விளையாடுறாங்க, சிரிக்கிறாங்க, சின்ன சின்ன விளையாட்டு சண்டை போடுறாங்க, மதியானம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்கே உள்ள ஒரு லேடி ஸ்டாஃப் கருவாடு கொண்டு வரா, இன்னொரு ஸ்டாஃப் சிப்ஸு கொண்டு வரான், இன்னொருத்தன் ஏதாவது பிவரேஜ் வாங்கி வைக்கிறான், ஸ்பைஸ் ஏதோ ஒன்று, எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, சிரிக்கிறாங்க, ஒன்றா கேன்டீன் போகிறாங்க. பிரியமானில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர 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 அவன் பிபி ஏறுது, டிகிரி ஏறுது, அப்படியே டென்ஷனாக வரான். வீட்டில் ஒரே கலாட்டா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரே சண்டை, விளையாட்டு, சிரிப்பு. அம்மா ஒரு பக்கம் எல்லாரையும் பிள்ளைங்கள்லாம் அம்மா பக்கம் எல்லாத்துக்கிட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்பா வர சத்தம் கேட்குது, பைக்கோ காரோ. அப்பாறார், அப்பாறார், என்ன பேய் பிசாசாக வருது, அப்பா தானே வர்றாரு. அப்பாறார்னு எல்லாம் மூளைக்கு மூளை ஓடி போகிறாங்க. அவன் கணக்கு பக்கம் தலைகளை வச்சு இங்கிலீஷ் படிக்கிறான். இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை தேவையா? இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருக்கு. அவன் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க முடியலை. கல்யாணம்னாலே கால் கட்டு போடுறாங்க. கல்யாணம் வரைக்கும் அவன் பேச்சுலர், கல்யாணத்துக்கு பிறகு அவன் பேச்சு இல்லர். கல்யாணம் வரைக்கும் அவன் என்ன தான் பேச்சுலர், கல்யாணத்துக்கு அப்புறம் பேச்சு இல்லர் அப்படிங்கிறாங்க. பிரியமால ஒருத்தங்க சொன்னாங்க, மருமகளும் மழையும் ஒன்றா, மருமகளும் மழையும் ஒன்றா. அதாவது கல்யாணத்துக்கு முன்னால் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும், என் வீட்டுக்கு எப்போ ஒரு மருமக வருவா, என் வீட்டுக்கு எப்போ ஒரு மருமக வருவா அப்படின்னு. மழை எப்போ ஒரு மழை வேணும், ஐயோ மழை வர்றப்போ தான் அப்படின்னு யோசிப்பாங்களாம். மழை வந்த பிறகு ஏண்டா அந்த மழை வந்துச்சுமாங்களாம். அப்படியா இருக்குது குடும்பங்க. பிரியமானவர்களே, இதான் உலகத்தில் சொல்கிறாங்க. வித்தவுட் ஒய்ஃப் மேன் இஸ் இன்கம்ப்ளீட். மனைவி இல்லைன்னா மனுஷன் கம்ப்ளீட்டே இல்லை. வித்தவுட் ஒய்ஃப் மேன் இஸ் இன்கம்ப்ளீட். வித் ஒய்ஃப் மேன் இஸ் ஃபினிஷ்ட். அப்படியா? இந்த திருமண வாழ்க்கை தேவையா?
இது ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். யதார்த்தம் தானே இது. அது வரைக்கும் இந்த ஃப்ரீடம்லாம் போயிடுச்சு இல்லை. நம்ம இஷ்டப்படி யார்ட்டையும் பேச முடியலை, யார்ட்டையும் பழக முடியலை, நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியலை. கல்யாணம் ஆன பிறகு ஃபீல் தட் வி லாஸ்ட் அவர் ஃப்ரீடம். எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இஸ் திஸ் நெசசரி டு ஹேவ் அ மேரிட் லைஃப்? அதான் உலக நவயுக சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க, திருமணம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். நம்ம ஃப்ரீயாகவே இருக்க முடியலை அப்படிங்கிறாங்க. உண்மைதான் பிரியமானவர். திருமணங்கிறது தேவனால் உண்டான ஒன்று. திருமணம் அப்படிங்கிறது நம்ம ஆராதிக்கிற தேவனால் உண்டான ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திருமண வாழ்க்கைங்கிறது காட்ஸ் பிரின்சிபிள்ஸை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணாமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. ஏன்னா இது மனுஷரால் உண்டானதல்ல. நம்ம மனுஷ வாழ்வியலை இதில் புகுத்தி நம்ம நல்லா இருக்கவே முடியாது. இது தேவனால் உண்டானது. அப்போ தேவனுடைய பிரின்சிபிள்ஸை இதில் அப்ளை பண்ணாதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவன் என்றால் ஏதோ கிறிஸ்தவ தெய்வம், யூத தெய்வம் என்றல்ல. நான் சொல்கிற தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த ஒன்றான மெய் தெய்வம், இருக்கிறவராகவே இருக்கிற அந்த தேவன். பிரியமான அந்த தேவன் இயேசுவாக வெளிப்பட்டார். அந்த தெய்வத்துடைய பேர் யாவே. அந்த யாவே இயேசுவாக வெளிப்பட்டார் என்பதை நான் நம்புகிறேன், அறிந்திருக்கிறேன். பிரியமான வேத வசனத்தின் அடிப்படையிலேயும் லாஜிக்கல், ரேஷ்னல், எம்பரிக்கல், ஒரு தர்க்க ரீதியாக, அறிவுபூர்வமாக, பிரியமானவர்களை அனுபவபூர்வமாக அந்த இயேசுதான் தேவன் என்று, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் யதார்த்தம். அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த தேவன், அந்த இறைவன், அந்த எல்லாமானவர், அவர் என்ன பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கிறாரோ அந்த பிரின்சிபிள்ஸை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ரொம்ப நாளைக்கு முன்பாக பிரியமலை டோட் பியால் அப்படிங்கிற ஒருவருடைய ஒரு ஆய்வு கட்டுரை, ஒரு தீசிஸ், ஒரு ஆய்வு கட்டுரையை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. கடந்த நாட்களில் மீண்டுமாக அந்த ஆய்வு கட்டுரையை, இந்த பியால் எழுதின ஆய்வு கட்டுரையை திரும்ப கொஞ்சம் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அந்த கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றினது. அவருடைய ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பு இந்த பிகினிங், தொடக்கத்தில். ஏன்னா இன்றைக்கு வாழ்வியல் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த கணவன் மனைவியை பற்றியுள்ள ஒரு தத்துவம், ஒரு தாற்பயம் மாறிக்கிட்டே வருது. பாலியல் உறவுகள் மாறிக்கிட்டே வருது. குடும்ப வாழ்க்கை முறை மாறிக்கிட்டே வருது. இந்த கால சூழ்நிலையில் என் வாழ்க்கை முறை சரியா, எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கை முறை சரியா, எங்கள் தாத்தா பாட்டியுடைய வாழ்க்கை முறை சரியா என்பதை விட தொடக்கத்தில் எப்படி இருந்தது, எப்படி இருந்திருக்கணும், எது சரி எது தவறு, மாறி வரும் சூழ்நிலையில் we are going back to the beginning. அதனால் அவர் ஆதியாகமத்திலிருந்து சில வாழ்வியல் கோட்பாடுகளை மிக அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை. அது பெரிய ஆய்வு கட்டுரை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை சொல்லும்போது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார், சூரியன் சந்திரனை படைத்தார், பூமியை படைத்தார், மிருகங்களெல்லாம் படைத்தார், மனிதனை படைத்தார். அந்த கிரியேஷன் ரெக்கார்டில், ஜெனிசிஸில் சாப்டர் 1, அந்த கிரியேஷன் ரெக்கார்ட்லேயே அவர் மனிதனை படைத்தார். மனிதனை படைக்கும்போது அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். God created man. When God created man, God created man, husband and wife, man and woman. அப்போ இந்த மேன் அண்ட் உமன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது நல்லா கவனிங்க. இது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் பிரசங்கம் இல்லை, செமினாரில் உள்ள டாக் மாதிரி நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக பாஸ்டர் சைமன் சொல்லுவாங்க, இது ஒரு செமினார் வச்சிடலாம் பாஸ்டர், வாங்க முடியல. இந்த மேன் உமன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது
இட் இஸ் ஃப்ரம் த கிரியேஷன், இட் இஸ் இன் த கிரியேஷன் ஆர்டர். எப்படி வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரோ அந்த கிரியேஷன் ஆர்டரில் he created man. When he created man, he created man and woman. அதான் ஆர்டர் பிரியமானவர். அப்போ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கார்டன் ஆஃப் ஈடன். இது ஏதோ நம்ம கலாச்சாரத்தில் பின்னால் வந்த ஒரு காரியம் அப்படின்னு இல்லை. ஒரு 7 தாற்பயங்களை கொஞ்சம் வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். அதில் 1-2 ரொம்ப முக்கியமானது. முதலாவது இப்போ நான் சொன்னது போல் மேரேஜ் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன் given by God as a part of a created order. இதுதான் முதல் குறிப்பு. மேரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு தெய்வீகத்தால் உண்டான ஒரு நிறுவனம். இட் இஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். தேவனுடைய சிருஷ்டிப்பின் அரசியல் சாசனத்திலேயே மேரேஜ் இருக்கு. இது இடையில வந்த ஒன்றல்ல. தேவனுடைய பர்பஸ்லேயே மேரேஜ் என்று வந்திருக்கு. நான் சொன்னது போல் வேணுமான குறித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆதியாகமம் தொடக்க நூல் 1, 26, 27, 28. When God created man in the beginning, God created man and women. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவனை கிரியேட் பண்ணும்போது 27 வாசிக்கிறோம், அவனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். தட்ஸ் தி இமேஜ் ஆஃப் காட். மேன் இஸ் தி இமேஜ் ஆஃப் காட். அப்போ இந்த மேரேஜ் அப்படிங்கிறது தேவனுக்குள்ளேயே இருக்குது, அவருடைய இமேஜ்லேயே இருக்குது. பிரியமானவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த போதே 28ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பிரியமானவர்களே மனுஷனை சிருஷ்டித்தார். 27, 28 கொஞ்சம் அந்த கிராமர் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன், வாசிங்க. 27ஆம் வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஒருமையில இருக்கு, மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அங்கே கிராமர் மாறுது, ஒரிஜினலையே கிராமர் மாறுது. அவனை சிருஷ்டித்தார், அவர்களை, அவன் ஒருத்தன் தானே, ஆனால் அங்கேயே பன்மை வருது. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அவனை நோக்கி இல்லை, அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதல் கட்டளையே பலுகி பெருகுங்க. பிரியமா 2 பேரும் ஒன்றா இணைந்து, விவாக மஞ்சம் யாவற்றிலும் கனம் உள்ளது, அது தீட்டுப்படாது. தப்பா நினைக்கிறாங்க. விவாக மஞ்சம் யாவற்றிலும் கனம் உள்ளது. தேவன் சிருஷ்டித்த பர்பஸே மேனும் விமனும் சேர்ந்து பிள்ளைகளை பெறணும். This is the first command God gave to the mankind in creation. This is the purpose for which God created man and woman. அவங்க ஒன்றா சேரணும், பலுகி பெருகணும். அந்த பர்பஸில் தான் அவங்களை தேவன் சிருஷ்டிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்குள்ளாக இருந்து ஏவாளை உருவாக்குகிறார். அந்த சிருஷ்டிப்பின் வரலாற்றை பார்ப்பீங்கன்னா, அந்த 6 நாளில் சிருஷ்டித்த காரியங்களை பார்த்து இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு 7 முறை சொல்கிறார். 7 times he says இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு சொல்கிறார். ஒரே ஒரு தடவை இது நல்லதில்லை, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனில் இருந்து ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். அது அவனுக்குள்ளே இருந்து தான் வருது. அவனை சிருஷ்டிக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தான். பிரியமல்ல, நான் பிஎட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவங்க ஒரு சர்ச்சினுடைய பாதிரி, சிஎஸ்எஸ் சபை, அவங்க பாதிரியார் வேலையை செஞ்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை சைக்காலஜி கிளாஸ் எடுக்கும்போது மேனுக்குள்ளே XY குரோமோசோம் இருக்குது. இதில் நிறைய பேர் உங்களை தெரியும். அவங்க கிளாஸ் எடுக்காங்க, நான் இப்போ பிஎட் படிக்கிறேன். மேனுக்குள்ளே XY குரோமோசோம் இருக்குது, விமனுக்குள்ளே XX குரோமோசோம் இருக்குது. மேனுக்குள்ளே XY, விமனுக்குள்ளே XX
குரோம்சம் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த ஆணுடைய எக்ஸும் இந்த பெண்ணுடைய எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா எக்ஸ்எக்ஸ், ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இந்த ஆணுடைய ஒய்யும் இந்த பெண்ணுடைய எக்ஸும் சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது பெண்ணை பொறுத்ததில்ல, பெண்ணிட்ட இருக்கிற குரோம்சம் எக்ஸ்எக்ஸ் தான். அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை ஆண் தான் தீர்மானிக்கிறான். ஆணுக்குள்ளே XY குரோம்சம் இருக்குது. நாங்கள் கிளாஸில் என்னால் இருக்க முடியல. அவங்க முடிச்சுட்டு அவங்க சேம்பருக்கு போனாங்க. பிரியமான பின்னாலேயே குடுன்னு ஓடுனேன். ஓடி போய் அவங்கள பார்த்துட்டு யுரேக்கா யுரேக்கான்னு கற்றுனேன். ராபர்ட் வாட் ஹேப்பன்டுன்னாங்க. ஏன்னா யுரேக்கான்னு ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட். அதான் ஆர்கிமிடிஸ் கற்றுன வார்த்தை யுரேக்கா. அதில் தான் யுரேக்கா ஃபோர்ப்ஸ்லாம் இருந்துச்சு. ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட். யுரேக்கா யுரேக்கான்னு என்னன்னாங்க. சரி, எனக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிடைச்சது சார். நீ அப்போ எனக்கு என்ன 22 வயசு 23 வயசு 22 வயசு இருக்கும். என்ன ராபர்ட்னாங்க, தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதான் நீங்கள் இன்னைக்கு கிளாஸில் சொன்னீங்க மேனுக்குள்ளே XY குரோம்சம் இருக்குன்னு சொல்லி. கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா. தாங்க சயின்ஸு. மேன் இன்னைக்கு அவனுக்குள்ளே XY குரோம்சம் இருக்குது. அந்த மேனில் உள்ள எக்ஸும் ஃபீமேலில் உள்ள எக்ஸும் சேரும்போது ஒரு பெண் குழந்தை உருவாகிறது. அந்த மேனில் உள்ள ஒய்யும் ஃபீமேலில் உள்ள எக்ஸும் சேரும்போது ஒரு ஆண் குழந்தை உருவாகிறது என்பது விஞ்ஞானம். என் வேதம். பிரியமானவர்களே, இந்த விஞ்ஞான அறிவு குரோம்சம்லாம் தெரியும் முன்பாக தேவன் வெளிப்படுத்தாமல் மோசைக்கு இது எப்படி தெரிந்திருக்கும்? தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாகத்தான் சிருஷ்டித்தார். அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஏவாளை எடுக்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவன் தான் அந்த இன்ஸ்டியூட் பண்ணார். அந்த முதல் மேரேஜுக்கு தேவன் தான் சாட்சியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய அற்புதத்தை அந்த திருமண வாழ்க்கையில் தான் நடத்தி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தேவன் எவ்வளோ இந்த மேரேஜை ஆனர் பண்ணுறான்னு பார்க்குறோம். ஸோ நம்பர் 1 உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் பயிற்று கொள்ளுங்க. இட் இஸ் காட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஏதோ நம்ம கல்யாணம் கட்ட அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க, இல்லைன்னா தெரியாமல் இந்த பையனை விரும்பி கட்டிக்கிட்டேன், அந்த பொண்ணை விரும்பி கட்டிக்கிட்டேன்லாம் நினைக்காதீங்க. மேரேஜுங்கிற கான்செப்டே இட் இஸ் காட் டிவைன் இன்ஸ்டிடியூஷன். அதை ஆழமாக பதிய வச்சுக்க. அப்படியானால் அந்த மேரேஜ் சக்ஸஸாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் காட்ஸ் பிரின்சிபிள்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது, பிரியமான மேரேஜ் இஸ் த யூனியன் ஆஃப் அ மேன் அண்ட் உமன் டு பிகம் ஒன் ஃப்ளஷ். டு பிகம் ஒன் ஃப்ளஷ். அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22-25 அந்த ஆரம்பத்திலே சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் இனி ஒரே மாம்சமாக இருப்போம். தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்போம். நாங்கள் 2 பேரும் இனி ஒரே மாம்சமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. த வெரி பர்பஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் பி ஒன் ஃப்ளஷ். பிரியமானவர்கள், இதுதான் கர்த்தருடைய ரிலேஷன்ஷிப். அப்பாவும் மகளும் இல்லைன்னா அம்மாவும் மகனும் இல்லைன்னா 2 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க ஒன் ஃப்ளஷ்ஷாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. கணவனும் மனைவியும் ஒன் ஃப்ளஷ் அப்படின்னு வர்றது தேவனுடைய சித்தம். அந்த ஒன் ஃப்ளஷ் எப்படி ஆக முடியல? பயபக்தியோடு கூட நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க கூடி வரும்போது அவர் கொடுத்த முதல் கமாண்டே பி ஃப்ரூட்ஃபுல். பி ஃப்ரூட்ஃபுல். அந்த கிரியேஷனுடைய ஆர்டரில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க 2 பேர் தான் ஒன்றா இருக்க முடியும். அப்படிதான் ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கார். ஒரு ஆணும் பெண்ணு தான் ஒன்றா இருக்கும். ஒரு ஆணும் 2 பெண்ணும் ஒன்றா இருக்கவே முடியாது. ஒரு பெண்ணும் 2 ஆணும் ஒன்றா இருக்கவே முடியாது. ஃபிசிக்கலாக அது முடியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் ஒன்றா இருக்க முடியும். எல்லா பயபக்தியோடு இந்த உண்மையை சொல்கிறேன். ஒன்லி மேன் அண்ட் உமன் கேன் பி ஒன் ஃப்ளஷ். அதான் காட்ஸுடைய கிரியேஷன் ஆர்டர். இந்த தத்தியத்தை வசனங்களை குறிச்சிக்கோங்க. நேரம் கருதி வேகமாக போகிறேன். சில குறிப்புகளை நான் விவரமாக பின்னால் சொல்ல வேண்டியிருக்கு. பிரியமானவர்களை, இந்த கிரியேஷன் ஆர்டர் இயேசு மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் அங்கீகரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த கிரியேஷன் ஆர்டரை பவுல் அங்கீகரிக்கார். 2 பேர் இருவராயிராமல் ஒருவராயிருப்போம்.
அப்போ இந்த மேரேஜ் இஸ் அ டிவைன் இன்ஸ்டிடியூஷன். நம்பர் 2, இட் இஸ் ஃபார் ஒன் ஃப்ளஷ். அவங்க 2 பேரும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒன்றாக இணைந்து இனி அவர்கள் இருவராய் இராமல் ஒருவராய் இருக்க வேண்டும் என்பதுதான் திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். திஸ் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். தே ஷுட் லீவ் ஃபாதர் அண்ட் மதர் and cleave to the wife. They should leave father and mother, cleave to the wife. எந்த வீட்டில் அந்த அப்பா அம்மா அந்த மகனை மகளோட சேர விடலையோ, ஒன்றா இருக்க விடலையோ, எந்த வீட்டில் தான் மகா புருஷனோடு இருக்கிறத அவங்க ஒன்றா இருக்க விட மாட்டேக்காங்களோ, என் மகன் அலையிறாங்களோ, they all are against God's word, God's principle. என் நேற்று வந்தவா இல்லைங்க. God never started family with a father and son, not with a mother and son. ஒரு அம்மாவையும் மகனையும் வச்சா தேவன் உலகத்தை உண்டாக்குனாரு. The nucleus of the family is husband and wife. அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப், நிறைய பிள்ளைகள் பிறக்கும்போது கோபான்ஸ், அப்புறம் குடும்ப விரிவடையுது. அந்த நியூக்ளியஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக உங்கள் கான்ஷியன்ஸில் பதிஞ்சாதான் அந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க முடியும். பெற்றோர் அதுக்கு உதவி செய்யுங்க. என் மகனும் மருமகளும் ஒன்று, என் மகன் என்னை விட்டு பிரிந்து என் மருமகளோடு இணைந்து இருக்கணும் என்று எந்த தாய் தகப்பனால் நினைக்க முடிகிறதோ அந்த குடும்பம் தேவ பிரின்சிபலில் இருக்குது. என் மகன் என்னோட்டு போயிடக்கூடாது. தாழ்மையாக சொல்கிறப்போ சேர்த்துக்கு வச்சுக்க வேண்டியதானே. இருக்க முடியுமா? மகனும் தாயும் மகனும் ஒரே ஃப்ளஷ்ஷாக இருக்க முடியுமா? அப்படி ஆண்டவர் உண்டாக்கலையே. 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது. நான் சொல்வதை தயவு செய்து விகற்பமாக எடுக்க வேண்டாம். எல்லா கண்ணியத்தோடு சொல்லுகிறேன். எந்த வீட்டில் பெற்றோர் என் மகனும் மகளும் ஒன்றா இருக்கணும், என் மகனும் மருமகளும் ஒன்றா இருக்கணும், மை சன் அண்ட் மை டாட்டர்-in-law, they should be one flesh, they should be one unit அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். பிரின்சிபல் நம்பர் 2. பிரின்சிபல் நம்பர் 3, வேகமாக கடந்து போகிறேன். The man and women have different functions in marriage relationship. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அடிப்படையில் வேறு ஃபங்க்ஷன்ஸ். இன்றைக்கு உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் காரியம் மாறி இருக்கட்டும், ஆனால் இந்த மேனையும் விமனையும் கிரியேட் பண்ண தேவன் அவங்க வாழ்க்கையில் சில பிரின்சிபிள் வச்சார். பாவம் செய்வதற்கு நல்லா கவனிங்க, பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவர் சில பிரின்சிபிள் சொன்னார். என்ன பிரின்சிபிள் சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், இந்த நிலையத்தெல்லாம் பண்படுத்தி நீ ஆண்டுகொள். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, இந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்தி நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, இப்போ அவங்க பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்த பிறகும் அந்த 2 பிரின்சிபிளையும் கர்த்தர் இன்சிஸ்ட் பண்ணுறார், அதை விடலை. என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாரு? நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அப்போ மனைவியுடைய ரோல் என்ன? பிள்ளை பெறணும். என்னதான் ஈக்குவாலிட்டி பேசுங்க, இன்றைக்கு ஆணும் பெண்ணும் ஈக்குவலுங்கிறாங்க. எந்த ஆம்பளை பையலையாவது பிள்ளை பெற முடியுமா? பிள்ளை பெற்று பால் கொடுக்க முடியுமா? அப்படி அமைப்பு அவனுக்கு இருக்கா? அவன் பிள்ளை பெற்று பால் கொடுத்துருவானா? இல்லையே. ஏற்கனவே தேவன் அப்படி அமைக்கலையே. அப்போ பெண்ணுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. பெண்ணு தான் பால் கொடுத்து அந்த பிள்ளை பெற்றெடுத்து கருவில் பிள்ளையை உருவாக்கி அந்த பிள்ளையை தாங்கி பிரியமலை சுமந்து அந்த பிள்ளையவே பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி தாளாட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கு தான். அதான் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கார். ஆனால் அங்கே உள்ள சாபம் என்ன தெரியுமா? வேதனையோடு பிள்ளை பெறுவாய். பிள்ளை பெறணுங்கிறது அவங்க பாவம் செய்யும் முன்பாகவே இருந்த தேவ நோக்கம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஆனால் பாவம் செய்த போது அவளுக்கு வந்த தண்டனை வேதனை. அதே போல சிருஷ்டிக்கும் போதே
ஆண், அவனை ஹெட்டுன்னு சிருஷ்டிக்கிறாரு. இப்போ அவன் தான் தலைவன், அவன் தான் ஹெட்டு. இப்போ தண்டனை என்ன தெரியுமா? அவன் உன்னை ஆண்டு கொள்வான், அவன் உன்னை ரூல் பண்ணுவான். நான் புருஷன் சொல்கிறேன் கேள்வி, நான் தான் ஹெட்டு, நான் சொல்கிறபடி தான் இந்த வீட்டில் செய்யணும், மனைவிலாம் சப்மிட் பண்ணணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க, இதில் சாபம் என்ன? அவன் ஹெட்டுங்கிறது சாபம் இல்லை, அவன் ரூலராக மாறுறது சாபம். இங்கிலீஷில் நான் சொல்கிறேன், God created him to give the leadership, but he takes lordship. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தது அந்த குடும்பத்துக்கு அவன் லீடராக இருக்கணும். He should lead. Follow me, follow me. My son, follow me. My wife, follow me, follow me. I lead you. நான் உன்னை நடத்துகிறேன், நான் முன்னால் போகிறேன். அதான் லீடர்ஷிப். அந்த லீடருக்குடைய அடையாளம் என்ன? அவங்க கால்களை கழுவுறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இயேசு சொன்னார், ஒரு தலைவனாக இருக்க விரும்பினால் அவன் முதல்ல அது வேலைக்காரனாக இருந்தார். அதான் லீடர்ஷிப். இந்த லீடர்ஷிப்பை சபிக்கப்பட்ட மனுஷன் லார்ட்ஷிப்பாக மாற்றிட்டான். எந்த வீட்டிலலாம் ஹஸ்பண்ட், நான் வச்சதான் சட்டம், நான் சொல்கிறேன் கேளு, நான் அப்பா சொல்கிறேன் கேளு. அது கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கட்டும், பாஸ்டர் குடும்பமாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் ஒரு தகப்பன் பாசிசம் காட்டுறானோ அது சாபம். எங்கெங்கெல்லாம் ஒரு தகப்பன் லீடர்ஷிப் காட்டுறானோ அது பிளஸ்ஸிங். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அப்போ லார்ட்ஷிப்புக்கும் லீடர்ஷிப் என்ன தான் மாறிடுச்சு? இன்னைக்கு லார்ட்ஷிப்பாக மாறிடுச்சு. நான் வச்சதான் சட்டம் இல்லை, லீடராக இருங்க. அதே போல் பெண், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். இந்த ஆசை அப்படியே கணவனை பற்றி இருக்கிறது, என் புருஷன் எனக்கு தான் அப்படின்னு அந்த ஆசை அப்படியே கணவனை பற்றி இருக்கிறது பாவத்தினால் வந்த ஒரு சாபம். பிரியமானவர்களே, இந்த ஆசை அப்படியே கணவனை பற்றி இருக்கும் ஆசை. நீங்கள் பைபிள் எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியல. காயினுடைய ஆசை ஆபேலை பற்றி இருந்ததான். அதனுடைய விளைவு என்ன? காயின் ஆபேலை கொன்னுட்டான். அப்போ மனைவியுடைய ஆசை கணவனை பற்றி இருந்தால் முடிவு என்ன? மனைவி கணவனை, அதான் நடக்கு நிறைய வீட்டில். அவன் யார்கிட்ட பேசினாலும் சண்டை, அம்மாட்ட பேசினா சண்டை, பிள்ளைகிட்ட பேசினா கூட சண்டை, இன்னொரு ஆம்பளைகிட்ட பேசினா கூட ஏன் அவன்கிட்ட ரொம்ப ஒட்டி ஒட்டி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் அடிக்கடி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு சண்டை. என் புருஷன் செத்தாலும் சரி அவன் என்னை தவிர யார்ட்டையும் பேசக்கூடாது. என் புருஷன் எனக்கு தான், என் புருஷன் யார்ட்டையும் பேசிடக்கூடாது, யார்ட்டையும் அன்பார்ந்து வரக்கூடாது. இப்படி ஒரு மனைவி புருஷனை பற்றி இருப்பது சாபம். அது அன்பல்ல, அது அன்பல்ல. இந்த ரெண்டுமே சாபத்தால வந்தது. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது ஒரு பிளஸ்ஸிங். கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனம் அல்ல, ஒரு ரோல். தேவனும் இயேசுவும் ஒன்று. தேவனுக்கு அவர் ஈக்குவலாக இருக்கார். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவன் அவரும் ஈக்குவல். தேவன் அவரும் ஈக்குவல். No one is higher than the other. And what is the role of Jesus? To obey the Father. The role of Jesus is to obey the Father. அவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசினார். அவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போனார். மரண பரியன், அதாவது சிலுவையின் மரண பரியன் தம்மை தாழ்த்தி அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இப்போ கீழ்ப்படுகிறதுனால நம்ம குறைவானவர்கள் அல்ல, கீழ்ப்படிவது நம்முடைய ஒரு ரோல், மனைவியுடைய ஒரு ரோல். யார் யாருக்கெல்லாம் அந்த கீழ்ப்படிதல் சந்தோஷமாக இருக்குதோ, கணவனுக்கு கீழ்ப்படுகிறது யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குதோ அவங்க சாபத்திலேருந்து வெளியே வந்துட்டாங்க. கணவனுக்கு கீழ்ப்படுகிறது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அவங்க இன்னும் சாபத்தில் இருக்கிறாங்க. கணவன் சொல்வது சரியா தவறா என்பது வேறு, ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எங்கே கீழ்ப்படுதல் மகிழ்ச்சியாக இருக்குதோ, எங்கே லார்ட்ஷிப்பை விட லீடர்ஷிப் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ லீடர்ஷிப்புக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அடிக்கடி சொன்ன உதாரணம் தான்.
லீடர்ஷிப் லார்ட்ஷிப்னால் என்ன வித்தியாசம்? காலையில் பிள்ளை ஸ்கூலுக்கு அவசரமாக போகணும், 8 மணி, அப்படியே பிசாசு நிறைய வீட்டில் 8 மணிக்கு தான் ஆடும். சீக்கிரம் பரப்படு எப்போ மேத்ஸ் பண்ணுறாங்க. என்னடா ஐயோ, எத்தனை நாள் சொல்கிறது? பொருளை அங்கங்கே வச்ச இடத்துல எடுக்க இடத்துல வைக்க வேணாம், ஒரு அடி. அப்போ தான் அந்த அம்மா கத்தியை கண் வைக்க, ஆமாம் உன் பிள்ளை ஒன்றை மாதிரி தான் வந்திருக்கான், லட்சம் கத்தி ஒரு நாளாக தேடாமல் இருக்கியா, எங்கேயாவது வச்சுட்டு கத்தியை கண் நேரம் சீக்கிரம் பரப்படு கத்துறாரு. அந்த அம்மா அவசரமாக சாப்பாடு கட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க டிஃபன் கேரியரில். சாப்பாடு உள்ளே வைக்க மறந்துட்டாங்க, இவர் போட்ட கத்தில். சீக்கிரம் சொல்லிட்டு, அம்மா என் பைக்குக்கு எங்கேயாவது பார்த்தீங்களா? இவன் தேடுறான். இப்போ அவள் கத்தியை தேடினா கத்துனா, அந்த பையன் பேனாவை காணுன்னா கத்துனா, இவன் பைக்கையை தேடுறான். டேய் நீ லீடரே இல்லைடா, உன் வீட்டில் நீ ஒரு லாடு. ஆனால் என் ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சா தெரியுமா? லீடராக இருக்கும்படி படைத்தா. என் பிள்ளைக்கு நான் லீட் பண்ணணும், பொருளை வச்ச இடத்துல எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் லீட் பண்ணணும். நான் எப்படி என் ஃபோனை யூஸ் பண்ணுறேன், நான் உட்காந்து வேணான காரியங்கள் பார்க்க மாட்டேங்கிறதுக்கு என் பையனுக்கு நான் லீட் பண்ணணும், நான் மாதிரியாக இருக்கணும். ஃபோன் எப்போ பார்த்து ஃபோனே பார்த்துட்டு அப்படின்னு இவன் வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவை மாதிரி தடவிக்கிட்டே இருக்கான். நீ லீடரா? பிள்ளைங்களை மிரட்டுற ஒரு லாடு, பொண்டாட்டியை மிரட்டுற ஒரு லாடு அப்படின்னு பயிர் சொல்லுது. ஒரு காம்படிஷன் வச்சாங்க, லீடர்ஷிப்புங்கிற கான்செப்ட். அதுக்கு ஒரு படம் வரையணும்னாங்க. லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நடந்த கதை, அந்த இது படிச்சிருக்கேன். லீடர்ஷிப்புங்கிற கான்செப்டுக்கு அந்த கருத்துக்கு ஒரு படம் வரையணும்னாங்க. நிறைய பேர் பல விதங்களில் லீடர்ஷிப் கடைசியில் ஷெப்பர்டு மாதிரிலாம் வரைஞ்சாங்க, லீட் பண்ணுறது அப்படின்னு. லீடர்ஷிப்புக்கு பல படங்கள் வரைஞ்சாங்க. அதில் ஒரு படம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரைஞ்சிச்சு. அந்த படம் என்ன தெரியுமா? ஒரு பேசின், அந்த பேசினில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த பேசினில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது பக்கத்தில் ஒரு டவல் மடித்து வச்சுருக்கு. என்னங்க அது அப்படின்னா, இயேசு தன்னுடைய சீடர்களை கழுவி அந்த துணியாலே துடைத்தார். அதான் லீடர்ஷிப். அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு. அப்போ அந்த ரோல் என்ன? மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதான் நீதிமொழிகளில் பார்க்குறோம். வேர்ச்சுவஸ் உமன், நல்ல குணசாலியான ஸ்திரீ. வெறும் குணம் என்றால் அதனுடைய பொருள் ஸ்ட்ராங். வேர்ச்சு அப்படின்னா ஸ்ட்ராங், குறிப்பாக மாரலி ஸ்ட்ராங். அந்த பெண்ணுடைய கடமை என்ன? வீட்டை பார்க்கறது. ஒரு மனைவி யார்? வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி. வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி. ஊருக்கு கனி கொடுக்கிற கொடி இல்லை, வீட்டுக்கு கனி கொடுக்கிற கொடி. வீட்டை கவனிக்கிறது. அந்த குடும்பத்தை விசாரிப்பது யார்? பிரியமானே, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி வேதனையோடு செயல்படுவது சாபம். ஆனால் அந்த வேலையை மகிழ்ச்சியாய் செய்வது ஆசீர்வாதம். ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னா அது சாபம். பிரியமானவர்கள், இன்றைக்கி ஒரு பிரதர் சொன்னாங்க, எனக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்லை. நான் சொன்னேன், இந்த 4 நாளில் மொத்தம் நான் 10 மணி நேரம் கூட தூங்கலைன்னு. 4 நாளில் மொத்தம் 10 மணி நேரம் கூட நான் தூங்கலை. அந்த வேலையை சந்தோஷமாக செய்தோம்னா சாபத்திலேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த வேலையை வேதனையோடு செய்தோம்னா நம்ம சாபத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆணுடைய பெண் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தை விசாரிக்க வேண்டியது புருஷனுடைய பொறுப்பு, ப்ரொவைட் பண்ண வேண்டியது புருஷனுடைய பொறுப்பு. அப்படிதான் கிரியேஷன் ரோலில் இருக்கு. அதனால தான் பின்னால் பவுல் சொல்லுவார், இஃப் யூ டோன்ட் ப்ரொவைட் ஃபார் யுவர் ஃபேமிலி, தமிழில் தன் குடும்பத்தை விசாரியாதவன் இருக்கு. விசாரிக்கிறேன்னா, சாப்பிட்டியாப்பா, என்னப்பா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியாப்பா, ஹோம்ஒர்க் செஞ்சாடா, அந்த விசாரணை இல்லை. டு ப்ரொவைட் ஃபார் த ஃபேமிலி. சரீரத்துக்கு, அவங்க மாரல் லைஃபுக்கு, அவங்க உணர்ச்சிகளுக்கு ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீ அவ்விசுவாசிலும் கேடு கட்டவன் அப்படின்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. கோவப்பட்டீங்கன்னா பவுல்கிட்ட போய் கோவப்படுங்க. ஏன்னா பவுல் சொன்னதை நான் சொல்கிறேன். Somebody who cannot provide for his family is worse than infidel அப்படின்னு பைபிளில் சொல்லி. ஸோ திஸ் நம்பர் 3,
கணவனுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணணும். மனைவிக்குன்னு ஒரு ரோல் இருக்குது, குடும்பத்தை நடத்தணும், பராமரிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது ஆதியாகமத்தில் இருக்கிற ஒரு ரோல் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்காக நிறைய வசனங்கள் குறித்து இருக்கிறேன், எல்லாவற்றையும் வாசிக்க சொல்ல நேரம் இல்லை. 4 கச்சித்தமான ஒரு செமினார் வச்சு தேவைப்படுறவங்களுக்கு இதை நல்லா விளக்கி சொல்லலாம். 4வது, இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் outside of the marital relationship are not part of God's design. பிரியமானவர்களே, it is condemned. தேவனுடைய சிருஷ்டிப்பில் கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே சரீரப்பிரகாரமாகவோ மன ரீதியாகவோ ஒரு உறவு, திருமணம் என்ற ஒரு பந்தம் இல்லாமல், இதுக்கு வெளியே ஒரு ஆண் பெண் உறவு என்பது தேவனுடைய சிருஷ்டிப்பில் இல்லை. நம்ம ஆதியாகமத்தில் அதை தெளிவாக நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். முதல் கொலை காயின் செய்தான். முதல்ல கீழ்ப்படியாமல் பழம் சாப்பிட்டது ஆதாம், ஏவாள், அப்புறம் ஆதாம். முதல் கொலை செஞ்சது காயின், 2வது பெரிய பாவம். 3வது காயின் வம்சத்தில் வந்த லாமேக். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் குறிச்சிக்கோங்க, from verse 19 to 24. Genesis chapter 4 from verse 19 to 24. 2வது பெரிய பாவம், பெரிய பாவம், பெரிய பாவம் லாமேக் செய்தான். கொலை செஞ்ச பாவம் காயின் செய்தான். காயின் வம்சத்தில் வந்த லாமேக் தான் 3வது பெரிய பாவத்தை செஞ்சான். ஆதாம் கீழ்ப்படியலை, காயின் கொலை செஞ்சான். கீழ்ப்படியாமல் விட அது பெருசு. பிரியமல்ல, அதனுடைய விளைவாக காயின் வம்சத்தில் வந்த லாமேக்கு 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டான். 2 பொண்டாட்டி. லாமேக்கு எப்படிப்பட்டவன்? 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். அவனே சொல்கிறான் பெருமையாக, 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். அவன் பேரெல்லாம் அங்கே கொடுத்துருக்கு. 20வது வம்சத்தில் அவன் பொண்டாட்டிகளை பார்த்து சொல்கிறான், பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 23ஆம் வசனத்தில் சொல்கிறான், லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு, நான் சொல்கிறத கேளுங்க லாமேக்கின் மனைவிகளே, அவங்கள பயங்காட்டுறான் பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, என் சத்தத்துக்கு ஒழுங்காக செவி கொடுங்க. கேர்ஃபுல், அந்த டோன் தாங்க. என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஏன் தெரியுமா? லாமேக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டே, எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செஞ்சேன். எனக்கு அவன் காயம் உண்டாக்கிட்டான். ஏதோ ஒரு பிரச்சனை, காயம் உண்டாக்கிட்டான். எனக்கு காயம் உண்டாக்க நான் கொன்னுட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறான். அவன் தான் அந்த 2 பொண்டாட்டியை கட்டினவன். அவன் தான் அந்த 2 பொண்டாட்டியை கட்டின. அது தேவனுடைய சித்தம் கிடையாது. பிரியமானவர்களே, அந்த லாமேக்கே சொல்கிறான், தன் தம்பியை கொன்ன காயினுக்கு 7 பழி, அவன் மேலே 7 பழி வறுமையானால், 7 சாபம் அவன் மேலே வறுமையானால், 2 பொண்டாட்டி கொன்ன எனக்கு 70 சாபம் வருங்கிறான். அப்போ அது எவ்வளோ பெரிய சாபம்னு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்குறோம். அந்த பாவம் பெருகின பிறகு பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆகாரம் சேர்த்துக்கிறான். அப்புறம் சாரா இறந்த பிறகு கேத்துராள் மறுமனையாட்டி, இன்னும் நிறைய மறுமனையாட்டிகள்லாம் அவன் சேர்க்கிறான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம பல முறை நான் சொல்லியிருக்கேன். அந்த வாழ்க்கை முறையை நம்ம பின்பற்ற முடியும். அவங்கெல்லாம் பாவம் செஞ்ச பிறகு வந்தவங்க. சில காரியங்களை அவங்க கர்த்தரை பிரியப்படுத்தினாங்க, அதிலிருந்து நம்ம பாடம் பெற்றுக்கிறோம். ஆனால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி இருக்க ஆபிரகாமை பின்பற்றி அப்புறம் ஆகாரத்தை போயிட்டு இருக்கக்கூடாது. ஆபிரகாமை எதில் பின்பற்றுமோ அதோட நிறுத்திக்கணும். ஏசா அவன் வேடிக்கை, 2 ஏத்திய பெண்களை கட்டுறான். 2 ஏத்திய பெண்களை கட்டினோடனே அம்மா அப்பாவுக்கு அது பிடிக்கலை. இவன் வேறு ஜாதியில் போய் பெண்ணு கட்டிட்டானே அப்படின்னு அம்மாவுக்கும் பிடிக்கல, அப்பாவுக்கும் பிடிக்கல. உடனே ரொம்ப நல்ல பையன் ஏசா என்ன பண்ணான்னு தெரியுமா? 3வது அவன் ஆபிரகாமுடைய பேத்தியை கட்டிக்குவான். என்னங்க ஆபிரகாமுடைய பேத்தி? ஆமாம், இஸ்மவேலுடைய மகளை கட்டிக்குவான்.
ஆபிரகாமுடைய அவன் இப்போ நான் நம்ம ஜாதியில் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். கானானிய ஜாதி 18 புத்திரரை கட்டினது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால 3வது நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நம்ம ஆபிரகாம் சேம் வம்சத்தில் ஒன்று சேர்த்துக்கிட்டேன், ஆபிரகாமுடைய பேத்தியை கட்டிக்கிட்டேங்க. பிரியமானவர்களே, அதுலேயும் பெருசு ஈசாக்குடைய பையன் யாக்கோபு. அவன் ராகேலை லவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க மாமனார் ஏமாற்றி லேயால கட்டி வைக்கிறாரு. ஆனாலும் இவன் லவ் கண்டினியூ ஆகுது. உடனே தங்கச்சியும் கட்டிக்கிறான். கொஞ்ச நாள் ஆகுது, வீட்டில் சின்ன பிரச்சனை வருது, குழந்தை பிறக்கலை. உடனே ராகேல் ஒரு நாள் சண்டை போட்டு சொல்கிறா, எனக்கு குழந்தை வேணும், என் வேலைக்காரியை சேர்த்துக்கோங்கிறான். உடனே கீழ்ப்படுகிறேன் மனைவியே அப்படின்னு சொல்லி வேலைக்காரியும் சேர்த்துக்கிட்டான். கோலும் தடியுமா போனேன், இப்போது நான் 2 பரிவாரங்களோடு கூட வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்றைக்கி அதை வேற பாடுறாங்க, எனக்கு கோலும் தடியுமா போன. கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். சமயத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். கல்யாணத்தில் லீட் பண்ணுறாரு பாட்டு. அங்கே ஒருத்தர் ரொம்ப அழகாக பாடுறாரு. 2 பரிவாரங்களோடு வந்தேன், தனியாகி போனேன், 2 பரிவாரம். எனக்கு இருப்பு கொள்ளலை. ஆனால் பாவி பாடுறவனுக்கு தமிழே தெரியலையா அப்படின்னு சொல்லி. பரிவாரம் என்ற சொல்லினுடைய பொருள் குடும்பம். அவன் சொன்னால் நான் தனியாக போனேன், இன்றைக்கி 2 குடும்பத்தோடு வாரேங்கிறான். இதை கல்யாண வீட்டில் போய் பாடுறாங்க. நான் தனியாக போனால் 2 குடும்பத்தோடு வாரேன். ஐயோ, என்ன சொல்கிறது நம்ம ஆட்களை. அவன் 2 குடும்பத்தோடு வந்தான், நான் தனியாக போனால் 2 குடும்பத்தோடு வரேன்னு சொன்னான். அதை போய் பாடுறாங்களே நம்ம ஆட்கள். சரி சரி இருக்கட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அப்புறம் தாவீது, அப்புறம் பார்த்தா சாலமோன், இப்படி போகுது. ஆனால் இந்த சத்தியம் மறக்கப்பட்ட காலம். தாவீது சொல்கிறான், அவனுடைய பிரமாணங்கள் நான் தங்குகிற வீட்டில் கீதங்களாயின அப்படிங்கிறான். ஆனால் விபச்சாரம் செய்கிறது என்னன்னு அவனுக்கு புரியலை. கடைசியில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக தான் மலாக்கி சொல்கிறார். மலாக்கி மூலமாக தான் இந்த சத்தியம் பூரணமாய் வெளியே வருகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கிட்ட ஆவி ஏராளமாக இருந்தது. பிறகு ஏன் ஆதாமுக்கு 2 ஏவாளை உண்டாக்கலை? இல்லை, ஏவாளுக்கு 2-3 ஆதாமை ஏன் ஆண்டவர் தரலை? ஒருவனுக்கு ஒருத்தியை தானே படைத்தார். அவர் ஆவி ஏறாது. இதுதான் காட்ஸ் பிரின்சிபிள். அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன, ஒரு மேனும் ஒரு பெண்ணும் தான் இணைய முடியும் ஃபிசிக்கலாக. ஒரு ஆணும் 2 பெண்ணும் இணைய முடியாது. ஒரு பெண்ணும் 2 ஆணும் இணைய முடியாது. அப்படி உடல் அமைப்பு இல்லை. இது தேவனுடைய பிரின்சிபிள். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அநேக காரியங்களை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த பாலிகமி மாதிரி கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே நிறைய காரியங்களை பைபிளில் பார்க்குறோம். திருமணம் என்று இல்லாமல் மற்றவர்களோடு உடலுறவு கொள்வது பெரிய சாபம். அடல்ட்ரி. கணவன் மனைவி என்று இல்லாமல் மற்றவங்களோட உடலுறவு கொள்வது இல்லைன்னா மன அளவில் இயேசு இன்னும் அந்த பிரமாணத்தை அதிகமாக்குறார். நீ ஒருத்தர் இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பிரியமானவர்களே, நம்ம பைபிள் அடிக்கடி ஒரு வார்த்தை பார்ப்போம், பரஸ்திரி பரஸ்திரின்னு. பரஸ்திரி அப்படின்னு சொன்னால் அது கெட்ட வார்த்தை இல்லை. பரஸ்திரி என்றால் வேறு பெண் என்ற அர்த்தம். வேறு பெண். இந்த வேறு பெண் யாருங்கிறத நம்ம வேதாகமத்தில் ரொம்ப டிஃபைன் பண்ணலை. இருக்குது, காட்ட முடியும், லெவிட்டிகஸில் இருக்குது. ஆனால் இந்த வேறு பெண் யாருங்கிறத தெளிவாக முகமதிய மதத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா, அவனுடைய அக்கா, தங்கை, மனைவி, மகள், இந்த 5 பெண்களை தவிர மற்ற எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு பரஸ்திரி. அதே போல் அப்பா, அண்ணன், தம்பி, கணவன், மகன், இந்த 5 பேரை தவிர மற்ற எல்லா ஆண்களும் ஒரு பெண்ணுக்கு பரபுருஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 5 பேர் தான் உனக்கு உரிமையானவர்கள். சாதாரணமாக நம்ம சுபாவம் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் மனைவி இருக்கா, உங்கள் அம்மா இருக்கிறா, உங்கள் மகா இருக்கா, ஏதோ லுங்கி போட்டுட்டு மேலே ஒரு துண்டு போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ வெளியே இருந்து யாரோ வர்றாங்க, அப்படியே ஒரு துண்டோட உட்காந்துருப்பீங்களா? லுங்கி கட்டிட்டு
உங்களை அறியாமல் ஒரு சட்டை போடணும்னு தோணலை? இல்லை ஒரு துண்டு எடுத்து மறைக்கணும்னு தோணுதில்லை? ஏன் 5 பேர் இருக்கும்போது தோணலை? வீட்டில் என்ன ஹவுஸ் ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, மேலே ஒரு துப்பட்டா கூட போடலை, கணவன் இருக்கார், பிள்ளைகள் இருக்காங்க, ஃப்ரீயாக இருக்கிறீங்க. ஒரு பாஸ்டர் வர்றாரு, இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க வர்றாங்க, உடனே ட்ரெஸ் மாற்றுறீங்க, இல்லைன்னா ஒரு துப்பட்டா எடுத்து மேலே போடுறீங்க. உணர்வு வருதில்ல? ஏன்? அவங்க வேற ஆளுக்கு. இது அறிவுபூர்வமாக நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பார்லரோடு நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு தம்பி கேட்டார், நம்ம கிளாஸ்மேட் இருக்காங்க, கிளாஸில் படிக்கிற கேர்ள்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா ஆஃபீஸில் நம்மோடு வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். நான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி உங்கள் அப்பா ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அங்கே வேலை செய்கிற லேடிஸில் 2 பேர் மாத்திரம் உங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, நீ ஒத்துக்குவேன்னு. அது எப்படி? உங்கள் அம்மா ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, அந்த ஆஃபீஸில் ஒரு 2-3 ஜென்ட்ஸ் மாத்திரம் உங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு, நீ ஒத்துக்குவியான்னு. இல்லைங்க. அப்போ நீ படிக்கிற இடத்துல உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க முடியும்? உங்கள் அப்பாவுக்கு வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, உங்கள் அம்மாவுக்கு வேலை செய்கிற இடத்துல ஆப்போசிட் செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, உனக்கு மாத்திரம் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியுமா? கிளாஸ்மேட் அவ்வளோதான், ஃப்ரெண்டு கிடையாது. நானும் கோ எஜுகேஷனில் வேலை பார்த்துருக்கேன், எந்த கொலீகும் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. தேர் மை கொலீக்ஸ். நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், நாங்கள் நல்லா டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன், கூட எனக்கு எது சைட்லேருந்து லேடிஸ் விளையாண்டுருக்குறாங்க. திஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப். நல்லா ஜாக்கிரதையாக இருங்க வாலிப பிள்ளைகள். திருமணம் என்ற உறவுக்கு வெளியே தேவனுடைய படைப்பில் நம்ம யாரோட எதிர்பாளரோடு ஐக்கியமாக இருக்கவே முடியாது. அவங்க கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், கொல்லீக்காக இருக்கலாம், உங்களோட படிக்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட பணி செய்கிறவங்களா இருக்கலாம். உங்கள் பிரச்சனைகளெல்லாம் பேசுகிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. அவங்க பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய படைப்பில் உள்ள குடும்ப உறவு. பெரியமானவர்களே, ஸோ முதலாவது ஒன்று பார்த்தோம், பாலிகமி. 2 திருமணம் 3 திருமணம்லாம் வேதத்தில் கிடையாது, அதாவது தேவனுடைய படைப்பில் கிடையாது. 2வது பார்த்தோம், பிரியமானவர்களே, எதிர்பார்ப்போட அடல்ட்ரி, விபச்சாரம் கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தி தான். 3வது சேம் செக்ஸ், இந்த ஓரின சேர்க்கை. வேதத்தில் பயங்கரமாக கண்டமணி, எல்லாத்தையும் நிறைய குறிச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியலை. வேதத்தில் கண்டம் பண்ணப்பட்டிருக்கு. அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க, சோதமில் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பின்னால் ஜட்ஜஸ் 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அங்கே அந்த ப்ராக்டிஸ், ஒரு யூத மனுஷனை அந்த ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து அவனோட சேரணும்னு பண்ணுறாங்க. பைபிளில் இருக்கு ஓரின சேர்க்கை பற்றி. அது எவ்வளவு கெடுதி, எவ்வளவு தேவனுக்கு விரோதமானது என்பதையும் வேதத்தில் பதிவு செய்திருக்கு. அவங்களுக்கு ஒரு சாபத்தை குறித்தும் வேதத்தில் பார்க்குறோம், நிறைய வசனம் இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெரியவர்கள் மாத்திரமில்லை, இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்க. இதுதான் பேக் டு த பைபிள். இன்றைக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரின சேர்க்கை தப்பு இல்லைன்னு சொல்லி பல நாடுகளில் சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. நான் தெரிந்த மட்டும் 32 நாடுகளில் ஓரின சேர்க்கை தப்பு இல்லைன்னு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. ஓரின சேர்க்கை தப்பு என்று பேசினால் அது சட்டப்படி குற்றமாகுது. இன்றைக்கு நான் இந்த தேசத்தில் பேச முடிகிறதுன்னு எவ்வளோ காலம் பேச முடியும் என்றும் தெரியவில்லை. என் வேதத்தில் தப்புன்னு சொல்லியிருக்கு. இருக்கிற பிள்ளைகள் பெரியவங்களும் கூட இன்றைக்கி LGBT QIA+ நிறைய பேருக்கு என்னென்ன தெரியாது. முந்தைய GLBTன்னு இருந்துச்சு, கே, லெஸ்பியன், பீஸ்லி, டிரான்ஸ்ஜெண்டர். கேன்னா ஆணும் சேர்றது, லெஸ்பியன்னா பெண்ணும் சேர்றது. அதில் பெரிய தகராறு. என்ன ஆம்பளை பேரை தான் முதல்ல வைக்கணுமா? எங்கள் பேரை முதல்ல வைங்கன்னாங்க. அப்போது GLBT இப்போ LGBT ஆயிடுச்சு. பெண்ணோடு சேர்வது, லெஸ்பியன் முதல்ல வந்துச்சு, கே 2வது வந்துச்சு. பிங்கிறதுக்கு பீஸ்லின்னு இருந்ததுக்கு பதிலாக இப்போ பைசெக்ஸ், ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் வச்சுக்கிறது. டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகளோடு செக்ஸ் வச்சுக்கிறது. கியூ அப்படின்னு ஒன்று சேர்த்துட்டாங்க, குயரிங் இல்லைன்னா கொஸ்டின்.
அது மிருகத்தோட அப்படி இப்படி ஏதோ ஒரு வித்தியாசமாக செக்ஸ் வச்சுக்கிறது. ஐன்னு சொன்னால் இன்ட்ராசெக்ஸ், அவனுடைய உணர்ச்சி ஏதோ வித்தியாசமாக இருக்குது, எப்படி எப்படி அவன் செக்ஸ் வச்சுக்க விரும்புகிறான். ஏன்னா ஏ செக்ஸ், அவனுக்கு மற்றவர்களை போல செக்ஸ் வைக்க முடியல, செக்ஸ். அப்புறம் ப்ளஸ் போட்டான், இன்னும் பல வந்துக்கிட்டு இருக்குங்க, வந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய வேதத்தில் இது பயங்கரமாக கண்டிக்கப்பட்டிருக்குது. ஒரு வேத பகுதியை சுட்டி காட்டி கடந்து போகிறேன். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்க. லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் குறிச்சிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆணும் பெண்ணும் ஆப்போசிட் பால, திருமண உறவுக்கு வெளியே, பேச்சுலர் நீங்கள் கல்யாணம் கட்டினவங்களோ கட்டாதவங்களோ திருமண உறவுக்கு வெளியே நீங்கள் யாரையாவது இச்சித்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் அது பெரிய பாவம். பிரியமானவர்களை தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வந்தேன். 5வது குறிப்பு, மாரல் காம்ப்ரமைஸ். அதாவது சன்மார்க்க ரீதியாக இந்த பொய் சொல்கிறது. இப்போ நம்ம பார்த்த விபச்சாரம், வேசித்தனம், ஒரு நெச்சரிக்கை அதெல்லாம் பெரிய பாவம்னு நினைக்கிறோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் குடும்பத்தில் மாரல் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆபிரகாம் பொய் சொன்னான், சாராள் என் சகோதரின்னு சொன்னான், அது பாதி உண்மை. ஆபிரகாமுடைய அப்பாவும் சாராளுடைய அப்பாவும் ஒரே ஆள் தான், தேராதான். ஆனால் ஆபிரகாமுடைய அம்மா வேற, சாராவுடைய அம்மா வேற. அதனால் பாதி உண்மை, என் சகோதரின்னு சொல்லிட்டான். அப்பா சகோதரின்னு போய் சொன்னால் பையன் ஈசாக்கு ரெபேக்கால மாம மகளை என் சகோதரின்னு 2 தடவை போய் சொன்னான். அப்பா பாதி போய் சொன்னேன், இந்த பொய்யை பார்த்து வளர்றவான் பிள்ளை ஆபத்து கஷ்டம் வரும்போது 2 பொய் சொல்லும். அப்பா போய் சொன்னார், ஈசாக்கு போய் சொன்னான். ஈஸியாக they மேக் மாரல் காம்ப்ரமைஸ். பல இடங்களில் பார்க்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. லோத்துடைய வாழ்க்கையில் அந்த ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்கிறத பார்த்தோன்னா சோதோமுக்கு போகிறோம். சோதோமுக்கு போன உடனே வெளியே தான் கூடாரம் போட்டான், சோதோமுக்குள்ளே போகல, அப்படியே வெளியே கூடாரம் போட்டான். ஆனால் அங்கே உள்ள வளத்தெல்லாம் பார்க்கும்போது அவன் உள்ளே போயிட்டான். கூடாரவாசியாக இருந்த லோத்து அங்கே போய் வீடு கட்டிட்டான். எப்படி அந்த தரிசனம் மாறுது பாருங்க. ஆபிரகாமோடு கூட வந்தான், ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான். ஒரு தடவை 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் லாட் நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு போனால், ஆனாலும் உள்ளே போகல, ஏன்னா அது ரொம்ப பயங்கரமான நகரம். உள்ளே போல வெளியே கூடாரம் போட்டான். வெளியே கூடாரம் போட்டான், கொஞ்ச நாள் கழித்து உள்ள வீடு கட்டிட்டான். உள்ள வீடு கட்டினது மாத்திரமில்லை, அங்கே பார்க்குற வேதத்தில் அவன் வாசலில் உட்கார்ந்துருந்தான். வாசலில் உட்கார்ந்துருந்தான்னா என்ன பொருள் தெரியுமா? அவன் அந்த ஊருடைய பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆகிட்டான். அந்த ஊருக்கு அவன் ஒரு நீதிபதி ஆகிட்டான். அந்த ஊரில் பெரிய மனுஷன் ஆகிட்டான். ஏதோ ரொம்ப அப்பா ஆபிரகாம்லாம் செய்கிறத பார்த்துருக்கான். 2 ஸ்ட்ரேஞ்சர் வந்தோன்னா கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறான். பிரியமானவர்களே, அந்த ஊரில் அவன் மகா 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. 2 பேரும் புருஷனோட இல்லை, வீட்டில் தனியாக இருக்கான். கல்யாணம் கட்டின புருஷனோடலாம் இருக்கணும். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, புருஷன் தனியாக இருக்கான். என் பிள்ளைகளை வச்சுட்டு வீட்டில் இருக்கான். சரி, அங்கே ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்கெல்லாம் ஓரின சேர்க்கைக்கு இந்த 2 ஏஞ்சல்ஸையும் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கூச்சமே இல்லாமல் சொல்கிறான், என் பிள்ளைங்களை வச்சுக்கோங்க. இவருக்கு எது ரொம்ப முக்கியம்? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு அனுப்ப, திருமணமான பிள்ளைங்க அது வைங்க. எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ண தெரியுமா லாட்? நீதிமானாகிய லோட்டுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் லோத்துடைய வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அதனுடைய விளைவு பிரியமானவர்களே, அவன் பிள்ளைகளை அவனோடு கூட சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. சின்ன பொய் பேசுறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா மாரல் காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்கள், நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க. அவங்க மகனுக்கு பாஸ்டமாக டியூஷன் எடுப்பாங்க. அப்போ
அப்போ அவர் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய தங்கை வீட்டில் கடைசி பொண்ணு, அதுக்கு திருமணம், அவர் ஊருக்கு போகிறேன்னார். அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், நான் கேட்டேன் எப்படி லீவ் எடுப்பீங்கன்னு. மெடிக்கல் லீவ் போட்டு போக வேண்டியதான் சார் தம்பி சைமன்னார். நான் கேட்டேன், நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறவங்க மெடிக்கல் லீவ் போட்டு போனீங்கன்னா உங்கள் பையன் அவன் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னு சொன்னால் அவனே எனக்கு வயிற்று வலிக்குன்னு ஒரு லீவ் லெட்டர் கொடுப்பான்ல சார் சிரிச்சிட்டு சொன்னேன். ஒரு கமெண்ட் அடித்தேன். அவரும் சிரிச்சிட்டு போயிட்டார். இது ஜஸ்ட் ஜென்ரல் கான்வர்சேஷன். ஒரு நாள் வழியில் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வாக்கிங் மார்னிங் போகும்போது, சார் நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு நீங்களே போலியான்னு கேட்டேன். இல்லை சைமன் நான் போகலன்னு. ஏன் சார் அப்படின்னு. நீங்கள் சொன்ன வேர்டு எனக்கு ரொம்ப ஆழமாக பட்டுச்சு. நான் பொய்யா, ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்தவர், இந்து மனுஷன், நான் பொய்யா மெடிக்கல் லீவ் போட்டு என் தங்கச்சி மேரேஜுக்கு போகிறதா இருந்தால் என் பையன் என் பொய்யா மெடிக்கல் லீவ் போடக்கூடாது. அதனால் ஐ வாண்ட் டு பி an எக்ஸாம்பிள் டு மை சன். ஐ didn't go அப்படின்னு ஆடிப்போன பாடம் படித்தேன். பிரியமானவளே, ஆபிரகாம் ஒரு பொய் சொன்னான், பாதி பொய் சொன்னான், ஈசாக்கு 2 பொய் சொல்லுவான். ஸோ நம்ம குடும்ப லைஃப்பில் எந்த சூழ்நிலையிலையும் பைபிளை விட்டு மாரல் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆபிரகாம் விட்டுட்டு சோதம் நல்லா இருக்குது, நான் வெளியே தான் இருக்கேன், அப்புறம் உள்ளே போய் வீடு தான் கட்டினேன், அப்புறம் இந்த ஊர்லேயே நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆகிட்டேன், ஆண்டவர் அனுமதிச்சிட்டே இருப்பார், அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கும். 6வது, பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான இதான் நான் ஃபுல்லாக லீட் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம வீட்டுக்குள்ளே பாலிகமி இல்லை, மாரல் காம்ப்ரமைஸ் இல்லை, ஃபேவரிட்டிசம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஆதிகாமத்தில் இருந்தால் நான் பேசுகிறேன். ஃபேவரிட்டிசம் இருக்கக்கூடாது. ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் இடையில இருந்து பெரிய பிரச்சனை. ஈசாக்கு ஒரு பிள்ளையை விரும்புகிறான், ரெபேக்கா ஒரு பிள்ளையை விரும்புகிறான். இந்த நிறைய பிரசங்க மாதிரி இந்த ரெபேக்கா அப்படி பண்ணா, ரெபேக்கா அப்படி பண்ணா, ரெபேக்கா அப்படி பண்ணாமாங்க. இந்த பொம்பளைங்களை திட்டுறதே நிறைய பிரசங்க மாதிரி வேலையாக போச்சு. ரெபேக்கா பண்ணலைங்க. முதல் ஃபேவரிட்டிசம் காட்டினது ஈசாக்கு. அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? யார் முதல் ஃபேவரிட்டிசம் காட்டினா? நான் பைபிளில் காட்டி தரேன் பாருங்க, வாசிங்க. ஜெனசிஸ் 25:28, ஆதியாகமம் 25:28 வச்சுக்கிறோம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். அவன் உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தான்னு சொன்ன உடனே அவன் மேலே ஃபேவர் ஆயிடுறதா? அவனுடைய கேரக்டர் வச்சு இல்லை, ஈசாக்கு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஜெபம் பண்ணுவான், ரொம்ப பைபிள் வாசிக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்லா கீழ்ப்படிக்கிறான், எனக்கு ஈசாக்கு பிடிச்சிருக்குன்னா பரவாயில்ல. இந்த 2 அங்கல நாக்குக்கு ருசியை அவன் கொண்டு வந்து கொடுத்தானா, அதனால அவனுக்கு ஈசாக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருந்துச்சான். இப்போ குடும்பம் உருப்படுமா? பிள்ளை ஏதோ வாய்க்கு டேஸ்ட் ஆவான், பிராண்டி கூட வாங்கி கொடுப்பான். அப்பா கேட்குறாரு, போய் விஸ்கி வாங்கிட்டு வருவான். அந்த பையன் தான் நல்ல பையனா? என்ன பேஸில் ஈசாக்கு யூ லைக் ஏசா? வாட்ஸ் த பேசிஸ்? Why did you like Esau better than Jacob? What's the reason? Is a good boy? No. He was able to satisfy your sense. பார்க்க அழகா இருக்கா பிள்ளை, நான் நினைச்ச மாதிரியே பிள்ளை இருக்கா, எனக்கு அந்த பிள்ளை பிள்ளை அழகாவே இல்லை. உன் குடும்பம் உருப்படவே உருப்படாது. பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரணங்களால் நம்ம ஃபேவரிட்டிசம் காட்ட ஆரம்பிப்போமே. ஆனால் அவன் கூடாரவாசி, அம்மா முந்தானியே பிடிச்சிட்டே சுற்றுறான், ஒன்று அவனுக்கு அவளை பிடிச்சிச்சு. அந்த குடும்பத்தில், ஈசாக்கு குடும்பத்தில், ரெபேக்கா குடும்பத்தில் நமக்கு மாதிரியான ஒரு ஐக்கியமே கிடையாது. ஒரே ஒரு சாப்டரில் 6 காட்சி நான் முன்னால் வைக்கிறேன். இந்த ஈசாக்கு அவனை ஏசாவை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஈசாக்கு நினைக்கும் போது ரெபேக்காட்ட பேசினானா, அம்மா ஈசாக்கை நம்ம ஏசாவை நம்ம ஆசீர்வதிப்போம் அப்படின்னு ஈசாக்கு ரெபேக்காவும் பேசினாங்க. இல்லை, தனியாக அவனை கூப்பிட்டு நான் அவனை ஆசீர்வதிக்க போகிறேன்டா. அப்போ அங்கே யாரும் கிடையாது, ரெபேக்காவும் கிடையாது, ஜேக்கப்பும் கிடையாது. தனியாக சொல்கிறான், நான் அவனை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ போய் வேட்டையாடி நல்லா சமைச்சிட்டு வாடாக்கணும் அப்படிங்கிறான். இது யாருக்கு தெரியாது? நேரடியாக ரெபேக்காவுக்கும் தெரியாது, ஜேக்கப்புக்கும் தெரியாது. ரெபேக்கா எப்படியோ கேள்விப்பட்டு ஜேக்கப்கிட்ட போய் பேசுகிறேன், உங்கள் அப்பா இப்படி சொல்லியிருக்காரு, அவனை ஆசீர்வதிக்கக்கூடாதுடா, நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாடா, நான் சமைச்சு தரேன்டாங்கிறான்.
இது பேசுகிறது ஈசாக்கு தெரியுமா? தெரியாது. இது பேசுனது ஏசாவுக்கு தெரியுமா? தெரியாது. இங்கே அம்மையும் மகனும் குச்சி குச்சி குச்சின்னு பேசுகிறாங்க. யாருடைய பிளான்? ஃபேவரட்டிசம். ஜேக்கப் அப்படி மாறுவடத்தில் கொண்டு கொடுக்குறான் அப்பாட்ட கொண்டு கொடுக்கும்போது அங்கே அம்மாவும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. அண்ணன் அப்பாட்ட ஐயோன்னு கதறி அழுறான். அப்போ அம்மாவும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஒற்றுமையே இல்லை. அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பேசினாங்க அப்படின்னு ஒரு வசனம் காட்டுங்க பார்க்கலாம். 4 பேரும் உட்காந்து பேசினாங்க. அந்த குடும்பம் நமக்கு மாதிரியா? பைபிளில் இருக்கு. பட் we learn lessons. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஏசா வீட்டை விட்டு போயிட்டான், யாக்கோபு வீட்டை விட்டு போயிட்டான். இன்னைக்கு அப்பா அம்மா 2 பேரும் தனியாக இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் வேற பாதையில் போயிட்டாங்க. 2 பிள்ளைங்களும் வேற பாதையில் போயிட்டாங்க. இந்த ஃபேவரிட்டிசம் அவங்க வம்சம் முழுசும் தொடருது. இப்படி அப்பாட்ட ஃபேவரிசம் பார்த்தவன் யாக்கோபு அவன் இருக்கிற 2 மனைவிலையும் ஃபேவரிசம் காட்டுறான். அவனுக்கு ரேச்சல் வசதியாக தெரியுது, அங்கே ஃபேவரிட்டிசம். சரி, அவனுக்கு 12 குழந்தைகள் பிறகு. இந்த 12 குழந்தைகளில் வசனம் காட்ட நேரம் இல்லை, ஏசாவை சந்திக்க வரான். அப்போ அந்த அடிமைகளுக்கு பிறந்த குழந்தைகளை அந்த 4 பேரை முதலாவது நிறுத்துகிறான். ஏன்னா ஒருவேளை ஏசா கொன்னா யாரை கொல்லட்டும்? இந்த அடிமைக்கு பிறந்த பிள்ளைகளை கொல்லட்டும். எல்லாம் 12 பேரும் ஓரத்தான் தானடா. வேடிக்கையாக இருக்கு. அதுக்கப்புறம் லேயாளுக்கு பிறந்த 6 பிள்ளைகளை நிறுத்துகிறான். ஒருவேளை இந்த 4 பிள்ளைகளையும் கொண்ட பிறகு அவன் எங்கள் அண்ணன் இன்னும் கோபத்தோடு வருவான்னா இந்த 6 பிள்ளை சாகட்டும். கடைசியில் ராகேல் பெற்ற 2 பிள்ளையும் நிறுத்துறான். வழியிலே ராகேல் செத்து போயிடுறான். அந்த 12 பிள்ளைகளில் யோசேப்பு மேலே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். அந்த யோசேப்பு கடைசியில் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுறான். அவனுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். எந்தெந்த குடும்பங்களில் இப்படிப்பட்ட ஃபேவரட்டிசம் இருக்குமோ இது தேவனுடைய சித்தமே அல்ல. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கற்பத்தின் கனி, கர்த்தரால் வந்த சுதந்திரம் அப்படின்னு எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. எந்த டிசிஷனையும் உட்கார்ந்து பேசுங்க. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஃபேவரட்டிசம் வர வர அப்பா வாய்க்கு ருசியான சாப்பாடு கிடைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இளைய மகனையே விட்டுட்டான். அந்த ஏசா வாய்க்கு டேஸ்டான கூழ் கிடைக்கணுன்னே சேஷ்டபுத்திர பாகமே வேண்டான்னு விடுறான். எல்லாம் இதுக்கு தான் அலையிறாங்க. நான் பயத்தோடு சொல்கிறேன், பிரியமான ஏசாவாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், வாய்க்கு சாப்பாடு கிடைக்குன்னா அவன் தேவசத்தத்தை விட்டுறான். இவன் கூழ் கிடைக்குன்னா பர்த்ரைட்டை விட்டுறான். எல்லாம் அந்த குடும்பங்கள் தான். நம்முடைய இதெல்லாம் ஜெனிசிஸ்லேருந்து நம்ம படிக்கிற சில பாடங்கள் எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. பிரியமான நிறைய காரியங்களை குறிச்சிட்டு வந்தேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கடைசியாக முக்கியமான ஒன்றை சொல்லி நேரம் கருதி நான் முடிக்கிறேன். ஜெனிசிஸ்லேருந்து இதெல்லாம் படிக்கிறோம். அதே ஜெனிசிஸ்லேருந்து ஒரு காரியத்தை நம்ம படிச்சுக்கிறோம். தேவன் விபச்சாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார். இந்த ஃபேவரட்டிசம் தேவனுக்கு பிரியமில்லை. இதனால் அவங்களுக்கு வருகிற பாடுகள் பயங்கரமான பாடுகள். பிரியமான பல மனைவிகளை திருமணம் செஞ்ச தாவீது, அந்த தாவீது வாழ்க்கையில் நிம்மதியாக செத்தானா? தாவீது அவனுடைய கடைசிகள் எவ்வளோ பாடுபட்டான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தம்பி அண்ணனை வெட்டி கொள்கிறான். ஒரு வீட்டில் நடக்கு, தம்பி அண்ணனை வெட்டி கொள்கிறான். இன்னொரு பையன் தங்கச்சி மேலே ஒரே ஆசையாக இருக்கிறான். கேட்க முடியல தாவீதால. என்னோட இப்படி தங்கச்சி இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க முடியல. இன்னொரு பையன் தாவீதுடைய மனைவியே விரும்புகிறான். எனக்கு அவ பொண்டாட்டி, தாவீதுடைய பொண்டாட்டி தனக்கு பொண்டாட்டியை வரணும்னு விரும்புகிறான். தாவீது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். ஒரு முறை பிரியமான தாவீதினுடைய குமாரர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னொரு பையன் கொன்று போட்டுருவான்.
தாவீதால் ஒன்றும் கேட்க முடியாது. உங்கள் வீட்டில் இப்படி நடக்கட்டும், அண்ணன் தம்பியை வெட்டட்டும். தாவீது வீட்டில் நடந்துச்சு. அண்ணன் தங்கச்சி மேலே ஆசைப்படட்டும், தாவீது வீட்டில் நடந்துச்சு. தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு பையன் போய் எல்லாரையும் வெட்டி போடட்டும், நடந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே தாவீதை கொல்லணும்னு அவன் மகன் துடிச்சான், அப்சலோம். அப்பாவை காட்டுக்கு விரட்டி விட்டு அப்படியே நயவஞ்சகம் அப்பா பிஸ்னஸ் அவன் பிடிச்சிக்கிட்டு வரவங்களெல்லாம் தாம்பக்கம் அப்படி கிஸ் கொடுத்து அப்படி கட்டி அணைச்சி இழுத்து நான் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாரையும் அப்பாவுக்கு விரோதமாக திருப்பி அப்பாவை வயசான காலத்தில் காட்டுக்கு அனுப்புனது அவன் மகன். நம்ம வீட்டில் நடக்கணுமா? தாவீதுடைய கடைசி காலம் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சா? கர்த்தர் ஆசீர்வதித்தா. ஒரே ஒரு உண்மையை சொல்லி நான் முடிக்கிறேன். இது எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பு. ஆனாலும் கர்த்தர் அவர்களையும் நேசித்தார். அவர்களுக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்தார். அவருடைய வழிகள் நம்மாலே ஆராய்ந்து முடியாது, அங்கீகரிக்கலை. அவங்கள பனிஷ் பண்ணார். தாவீது எவ்வளோ வேதனைப்படுறான், ரொம்ப டெண்டர் ஹார்ட்டட் மேன். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். அண்ணன் தம்பியை வெட்டிட்டான், அவனால் ஒன்றும் கேட்க முடியல. ஒரு பையன் மற்ற பிள்ளைகளெல்லாம் வெட்டி கொள்கிறான், ஒன்றும் கேட்க முடியலை. வேதனைப்பட்டிருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. லோத்துடைய மகளும் சேர்ந்ததுனால மோவாபு பிறந்தான். அந்த தவறான உறவில் மோவாபு பிறந்தான். அந்த மோவாபிலிருந்து ரூத்துன்னு ஒரு ஸ்திரீ வந்தா. அந்த ரூத்து போவாஸை கட்டுறா. அந்த போவாஸுடைய வாழ்க்கையில் ஈசாய் வர்றான். அந்த ஈசாயுடைய வாழ்க்கையில் தாவீது வர்றான். அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். பிரியமானவர்களே, அந்த பிழை சரியில்லை, ஆனாலும் அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய கிருபை இருந்தது. யூதா மருமகளாகிய தாமார்கிட்டே சேர்றான். அந்த தாமாருடைய வம்சத்தில் பேராஸ் வந்தான். பேராசுடைய வம்சத்தில் போவாஸ் வந்தான். போவாஸ் வம்சத்தில் இயேசு வந்தார். நம்முடைய முன்னோர்கள் என்ன பிழை இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எளிமையை நிற்கும். ஆதியாகமத்தில் சில முக்கியமான பிரின்சிபிள்ஸை சொன்னேன். உங்கள் குடும்ப வாழ்க்கை என்பது தேவனால் உண்டானது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி இருவராக இராமல் ஒருவராக இருக்கிறீங்க. கணவனுக்குரிய பொறுப்புகள் உண்டு, மனைவிக்குரிய பொறுப்புகள் உண்டு. அந்த ரோல் கிளாரிட்டியை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுக்கு வெளியே பலதாரமோ, பிரியமானவர்களே, விபச்சாரமோ, ஓரின சேர்க்கையோ இருக்கவே முடியாது. அருவருப்பு, அது அருவருப்பு. நிறைய வசனம் கொண்டு வந்திருக்கேன், சொல்ல நேரம் இல்லை. அது அருவருப்பு. இயேசு இன்னும் அழகாக சொன்னால், இச்சையை கூட பார்த்துடாதீங்க. வேறு யாரும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம். உன் மனைவியே உனக்கு சிநேகிதி, உன் கணவனே உனக்கு ஃப்ரெண்டு. எதிர்பார்லரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க. கலீக்ஸ் அவ்வளோதான், கிளாஸ்மேட் அவ்வளோதான், பக்கத்து வீட்டுக்காரங்க அவ்வளோதான். அப்படி ஒரு பெண்ணை நீ வீட்டிலேருந்து இச்சையோடு பார்த்தால் கூட, ஒரு ஆணை ஒரு இச்சையோடு பார்த்தால் கூட விபச்சாரம் என்று இயேசு சொல்லுகிறார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்கள் 2 பேருக்கு இடையில் யாரும் வரக்கூடாது. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா பிரியமானவர்களே, உங்கள் மாரல் காம்ப்ரமைஸே வைக்காதீங்க. போய் சொன்னால் பரவாயில்ல, இது பண்ணிட்டா பரவாயில்ல, அது பண்ணிட்டா பரவாயில்ல. உங்கள் பிள்ளைங்க அதை படிப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த விதத்திலையும் பிள்ளைகள்கிட்ட ஃபேவரிட்ஸும் காட்டாதீங்க. எல்லோரும் கர்த்தர் தந்த பிள்ளைகள், எல்லோரும் கர்த்தவங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள். குறிப்பாக உங்கள் சென்சஸை, உங்கள் நாக்கை, உங்கள் கண்ணை அந்த பிள்ளைங்க திருப்தி ஆக்குதுன்னு சொல்லி நல்ல செல்லன்னு சொல்லாதீங்க. அவள் தோல் வெள்ளையாக இருக்கு, அவள் தோல் கருப்பாக இருக்குது, பிரிக்காதீங்க தயவுசெய்து, கெஞ்சி கேட்குறேன். அது தேவனுக்கு விரோதமான பாவம். கருப்பு வெள்ளைங்கிறது அந்த பிள்ளைகள் செய்த தப்பு இல்லை. அந்த நிறத்தை வச்சு பிரிக்கிற குடும்பங்கள் சபிக்கப்பட்ட குடும்பங்கள். ஒருவேளை அவங்க மாரல் கேரக்டர், ஒரு பிள்ளை கீழ்ப்படுது, ஒரு பிள்ளை கீழ்ப்படியலை, 2 பேரும் நேசிங்க. ஆனால் கீழ்ப்படிகிற பிள்ளை மேலே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கூடும், கீழ்ப்படியாத பிள்ளை மேலே கொஞ்சம் கோபம் வரும். ஆனால் வெறுமனே நம்முடைய உணர்ச்சிகளை
திருப்திப்படுத்துறதுனால இந்த பிள்ளை பெட்டர், அந்த பிள்ளை ஒஸ்ட்டுலாம் நினைக்காதீங்க. குடும்பமாக உட்காந்து பேசுங்க, அது ரொம்ப முக்கியமான காரியம். ஈசாக்கே ஏசாவை தனியாக கூப்பிட்டு பேசாதப்பா. ரெபேக்காலே ஜேக்கப்பை தனியாக கூப்பிட்டு பேசாதே, உட்காந்து பேசுங்க. எது காட்ஸ் பிரின்சிபல்னு கண்டுபிடிங்க. தேவன் சொல்லியிருக்கிறாரு, பெரியவன் சின்னவனை சேவிப்பான், தேவன் சொல்லியிருக்காரு, அது ஒர்க் அவுட் ஆகட்டும்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டில் தனித்தனியாக பிரியாதீங்க. அந்த ஹோல் சீனில் 4 பேரையும் ஒன்றாக ஒரு இடத்துல கூட பார்க்க முடியல. யாக்கோபு ராகேல் தனியாக இருக்க, ரெபேக்கா தனியாக இருக்காங்க, ஈசாக்கு ஏசா தனியாக போகிறாங்க. இல்லை பிரியமான, எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை எல்லா சாபத்துக்கும் விலக்கி காக்கட்டும் ஐயா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்.